வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 60. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் பைப்பு. செப்டிக் டேங்க் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை பைப்பு போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வருது. ஃபுல்லாகவே கிரைனைட்டில் வந்து ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க. ஸ்டார் கேஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். ஸ்டெப்ஸு கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. போர்ட்டிகோல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இபி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் தான். ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் சுவிட்சஸ்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க கார்னரில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃபு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனைட்டில் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு 2 BHK, டைனிங் ஹாலு, பூஜை ரூமு, கிச்சனு, மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குது. மெயின் கதவு பார்த்தீங்கன்னா வார்னிஷ் அடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் சுவிட்சு. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்குது. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கில் ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட் மூலிமா செல்ஃபு கொடுத்துருக்காங்க. அங்கேயே நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரில் ஒர்க்கில் ஃபுல்லாகவே மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மழை தண்ணியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராது. அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்டு. நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாஃபு, செல்ஃப் எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிவரு.
அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கிடையாது. செல்ஃபு கொடுத்துருக்காங்க, ஸ்லாஃபும் இருக்குது. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஏசிக்கான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காங்க. 350 அடியில் பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20x60. சவுத்து ஃபேஸிங்கு, தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது வீடு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தண்டராம்பட்டு மெயின் ரோடு, திருவண்ணாமலை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைனிங் ஹால் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது, 2 BHK எல்லாமே இருக்குது. நீங்கள் கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான இடம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது. கிரானைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கொடுத்துருக்காங்க, கூடவே டாப் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பர்னாக கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வந்து நான் வச்சுக்கலாம், நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக்கு. பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்டர் ஸ்பேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.